வராக ஜெயந்தி இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி அன்று செவ்வாய்க்கிழமை வராக ஜெயந்தி கொண்டாடப்படுகின்றது. மகாவிஷ்ணு எடுத்த அவதாரங்களில் 3வது அவதாரம் இந்த வராக அவதாரம். அசுரன் இரண்யாக்ஷன் பூமியை கடலில் மறைத்து விட்டான். அப்போது உலகத்தை காப்பாற்ற மகாவிஷ்ணு எடுத்த அவதாரம் தான் இந்த வராக அவதாரம். பன்றி வடிவத்தில் அவதரித்தார். அவர் கடலுக்குள் சென்று அசுரனை எதிர்த்து போராடி வெற்றி பெற்றார். பின்னர் தனது கொம்பில் பூமியை தூக்கி மீண்டும் அதன் இடத்தில் வைத்தார். இதுதான் வராக அவதாரம். தீமைக்கு மேலான நன்மையின் வெற்றி, எப்போதும் தர்மம் காக்கப்படும் என்பதற்கான ஒரு பெரிய எடுத்துக்காட்டு தான் இந்த வராக அவதாரம். இன்றைய வராக ஜெயந்தி அன்று செவ்வாய் ஓரையில் நம்ம வராக மூர்த்திக்கு அல்லது பெருமாளுக்கு வராக பெருமாள் படம் இல்லை அப்படின்னீங்கன்னா வராக ஜெயந்தி அன்று பெருமாள் படத்திற்கு துளசி மாலை சாற்றி பானகம் நெய்வேத்தியம் செய்து நீங்கள் உங்களுடைய பூமி சம்பந்தமான எந்த பிரச்சனைகள் இருந்தாலும், வீடு சம்பந்தமாக எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் இன்றைய தினம் நீங்கள் செவ்வாய் உரையில் வேண்டிக்கிட்டீங்க, பூஜை பண்ணீங்க அப்படின்னா நிச்சயம் நிறைவேறும். அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பூமியை மீட்டு தந்த நாள். அதனால் பூமி சம்பந்தமான அல்லது வீடு சம்பந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த வராகமூர்த்தி தீர்த்து வைப்பார் அப்படிங்கிறதான் உண்மை. இந்த நாளை யாருமே தவற விட்டுறாதீங்க. தேய்பிறை பஞ்சமி அன்னைக்கு பஞ்சமி தாய் வராகி அம்மனுடன் சேர்ந்து இந்த பூஜையை பண்ண உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் தவிடுபொடியாக்கி விடுவார் இந்த வராகமூர்த்தி. அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.